இந்தியாவின் நகரங்களும் அதன் சிறப்பு பெயர்களும் பற்றிய 50 வினா விடைகள். இந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படும் நகரம் எது? விடை அகமதாபாத், குஜராத். பிரிட்டனில் உள்ள மான்செஸ்டர் நகரம் ஜவுளி தொழிலுக்கு பெயர் பெற்றதாகும். அதைப்போன்று இந்தியாவில் ஜவுளி தொழிலில் சிறந்து விளங்கும் அகமதாபாத் இந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படுகிறது. நீல நகரம் அதாவது ப்ளூ சிட்டி என்று அழைக்கப்படும் இந்திய நகரம் எது? சரியான விடை ஜோத்பூர், ராஜஸ்தான். ராஜஸ்தான் மாநிலத்தில் உள்ள ஜோத்பூர் நீல நகரம் என்று அழைக்கப்படுகிறது. ஏனெனில் இங்கு நிலவும் அதிக வெப்பம் காரணமாக இங்குள்ள வீடுகளுக்கு நீல வண்ணம் பூசப்பட்டுள்ளதால் இது நீல நகரம் என்று அழைக்கப்படுகிறது. இந்தியாவின் எஃகு நகரம் என்று அழைக்கப்படும் இந்திய நகரம் எது? விடை ஜாம்ஜெட்பூர், ஜார்க்கண்ட். ஜார்க்கண்ட் மாநிலத்தில் உள்ள ஜாம்ஜெட்பூர் இந்தியாவின் எஃகு நகரம் என்று அழைக்கப்படுகிறது. ஏனெனில் டாடாவின் முதல் எஃகு ஆலை இங்குதான் இருந்தது. ஜாம்ஜெட்பூர் இந்தியாவின் முதல் தொழில் நகரமாகும். கிட்டத்தட்ட முழு நகரமும் எஃகு தொழிலில் ஈடுபட்டுள்ளது. யோகா நகரம் என்று அழைக்கப்படும் இந்திய நகரம் எது? சரியான விடை ரிஷிகேஷ், உத்தரகண்ட். பல முனிவர்கள் மற்றும் துறவிகள் யோகாவை வெளிப்படையாக அதிக மக்கள் மத்தியில் பரப்பிய முதல் இடம் ரிஷிகேஷ். இந்தியாவின் ஆட்டோமொபைல் தலைநகரம் மற்றும் நாட்டின் சுகாதார தலைநகரம் என்று அழைக்கப்படும் நகரம் எது? விடை சென்னை. சென்னை நகரைச் சுற்றி முக்கிய ஆட்டோமொபைல் உற்பத்தி நிறுவனங்கள் மற்றும் அதனுடன் தொடர்புடைய தொழில்கள் இருப்பதால் இது ஆசியாவின் டெட்ராய்ட் என்ற சிறப்பு பெயர் பெற்றது. 1000 கோவில்களின் நகரம் என்று அழைக்கப்படும் இந்திய நகரம் எது? விடை காஞ்சிபுரம், தமிழ்நாடு. காஞ்சிபுரம் நகரைச் சுற்றி பல கோவில்கள் உள்ளதால் இது 1000 கோவில்களின் நகரம் என்று அழைக்கப்படுகிறது. பொற்கோவில் நகரம் என்று அழைக்கப்படும் நகரம் எது? விடை அமிர்தசரஸ், பஞ்சாப். கிழக்கின் ரோம் இந்தியாவின் ஐஸ்கிரீம் தலைநகர், கர்நாடகாவின் நுழைவு வாயில் என்று அழைக்கப்படும் இந்திய நகரம் எது? சரியான விடை மங்களூர், கர்நாடகா. ஐடியல், ஆங்கியோ, ரேயான், பாப்பாஸ் போன்ற இந்தியாவின் புகழ்பெற்ற ஐஸ்கிரீம் பிராண்டுகள் மங்களூரில் தோன்றின. எனவே இது இந்தியாவின் ஐஸ்கிரீம் தலைநகரம் என்று அழைக்கப்படுகிறது. இந்தியாவின் ஸ்காட்லாந்து என்று அழைக்கப்படும் இந்திய நகரம் எது? விடை கூர்க் அல்லது குடகு, கர்நாடகா. கர்நாடகாவில் உள்ள கூர்க் அதன் காலநிலை, நிலப்பரப்பு, கட்டிடக்கலை மற்றும் நீர்வீழ்ச்சிகளின் அடிப்படையில் ஸ்காட்லாந்தை ஒத்திருப்பதால் இது இந்தியாவின் ஸ்காட்லாந்து என்று அழைக்கப்படுகிறது. இந்தியாவின் இறால் தலைநகரம் என்று அழைக்கப்படும் நகரம் எது? விடை நெல்லூர், ஆந்திர பிரதேசம். இந்தியாவின் நிலக்கரி தலைநகரம் என்று அழைக்கப்படும் நகரம் எது? விடை தன்பாத், ஜார்க்கண்ட். தன்பாத் 112 நிலக்கரி சுரங்கங்களை கொண்டு இந்தியாவின் நிலக்கரி உற்பத்தியில் முதலிடத்தில் உள்ளது. இங்கு 27.5 மில்லியன் மெட்ரிக் டன் நிலக்கரி உற்பத்தி செய்யப்படுகிறது. இதனால் தன்பாத் இந்தியாவின் நிலக்கரி தலைநகரம் என்று அழைக்கப்படுகிறது. இந்தியாவின் மிளகாய் நகரம் என்று அழைக்கப்படும் நகரம் எது? விடை குண்டூர், ஆந்திர பிரதேசம். குண்டூர் மாவட்டத்தில் 18,400 ஹெக்டேர் பரப்பளவில் மிளகாய் பயிரிடப்படுவதால்
இது மிளகாய்களின் நகரம் என்று அழைக்கப்படுகிறது. 5 நதிகளின் நாடு என்று அழைக்கப்படும் இந்திய மாநிலம் எது? விடை பஞ்சாப். பியாஸ், செனாப், ஜீலம், ராவி மற்றும் சட்லஜ் ஆகிய 5 முக்கிய நதிகள் பஞ்சாபில் பாய்வதால் பஞ்சாப் 5 நதிகளின் நாடு என்று அழைக்கப்படுகிறது. இந்தியாவின் மசாலா தோட்டம் என்று அழைக்கப்படும் மாநிலம் எது? விடை கேரளா. இந்தியாவில் மிளகு உற்பத்தியில் கேரளா முதலிடத்தில் உள்ளது. இது தவிர இஞ்சி, ஏலக்காய், ஜாதிக்காய், புளி போன்ற பிற மசாலா பொருட்களும் கேரளாவில் அதிக அளவில் விளைவதால் கேரளாவை நறுமணப் பொருட்களின் தோட்டம் என்று அழைக்கப்படுகிறது. இந்தியாவின் வைரத் துறைமுகம் என்று அழைக்கப்படும் நகரம் எது? விடை கொல்கத்தா, மேற்கு வங்கம். 7 தீவுகளின் நகரம் என்று அழைக்கப்படும் இந்திய நகரம் எது? விடை மும்பை, மகாராஷ்டிரா. இரட்டை நகரம் என்று அழைக்கப்படும் இந்திய நகரங்கள் எது? விடை தெலுங்கானா மாநிலத்தில் உள்ள ஹைதராபாத் மற்றும் செகந்திராபாத் நகரங்கள். நவாப்களின் நகரம் என்று அழைக்கப்படும் நகரம் எது? விடை லக்னோ, உத்தரப்பிரதேசம். வட இந்தியாவின் பொருளாதாரத்தின் முதுகெலும்பாக அறியப்படும் நதி எது? விடை கங்கை நதி. இந்தியாவில் எந்த மலைகள் நீலமலைகள் என்று அழைக்கப்படுகிறது? விடை நீலகிரி மலைகள். நீலகிரி மலைகளில் பூக்கும் நீல நிற குறிஞ்சி மலர்கள் இம்மலைப்பரப்பு முழுவதையும் நீல நிறமாக மாற்றுவதால் இது நீலகிரி மலை என்று அழைக்கப்படுகிறது. கிழக்கின் வெனிஸ் என்று அழைக்கப்படும் நகரம் எது? விடை ஆலப்புழா, கேரளா. கேரளாவில் உள்ள ஆலப்புழா அதன் அமைதியான சூழல் மற்றும் இயற்கை அழகுக்காக கர்சன் பிரபு கிழக்கின் வெனிஸ் என்று வர்ணித்தார். வங்காளத்தின் துயரம் என்று அழைக்கப்படும் இந்திய நதி எது? விடை தாமோதர் நதி. மேற்கு வங்கத்தின் சமவெளிகளில் அதிக அளவு வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்தி அதிக சேதத்தை ஏற்படுத்தும் நதியாக தாமோதர் நதி இருப்பதால் இது வங்காளத்தின் சோகம் என்று அழைக்கப்படுகிறது. இந்தியாவின் நுழைவு வாயில் என்று அழைக்கப்படும் நகரம் எது? விடை மும்பை, மகாராஷ்டிரா. பிரிட்டிஷ் ஆட்சியின் போது கிங் ஜார்ஜ் மற்றும் ராணி மேரி மும்பைக்கு வருகை தந்ததை நினைவு கூறும் வகையில் மும்பை இந்தியாவின் நுழைவு வாயில் என்று அழைக்கப்படுகிறது. அதன் நினைவாக ஒரு பெரிய நுழைவு வாயிலை பிரிட்டிஷ் அரசாங்கம் மும்பையில் உருவாக்கியது. இந்தியாவின் தோட்டம் என்று அழைக்கப்படும் நகரம் எது? விடை பெங்களூர், கர்நாடகா. பெங்களூர் இந்தியாவின் சிலிக்கன் வேலி, இந்தியாவின் அறிவியல் நகரம், எலக்ட்ரானிக் தலைநகரம் என்றும் அழைக்கப்படுகிறது. அரண்மனைகளின் நகரம் என்று அழைக்கப்படும் நகரம் எது? விடை கொல்கத்தா, மேற்கு வங்கம். 19ஆம் நூற்றாண்டில் கொல்கத்தாவில் ஆங்கிலேயர்களால் கட்டப்பட்ட கட்டிடங்களின் எண்ணிக்கையால் கொல்கத்தா அரண்மனைகளின் நகரம் என்று அழைக்கப்படுகிறது. அரபிக் கடலின் ராணி என்று அழைக்கப்படும் நகரம் எது? விடை கேரளாவில் உள்ள கொச்சி. நகரின் அமைதியான நீர் மற்றும் சுற்றியுள்ள அழகான கடற்கரைகள் காரணமாக கொச்சி அரபிக்கடலின் ராணி என்ற பட்டத்தை பெற்றுள்ளது. இளஞ்சிவப்பு நகரம் அல்லது பிங்க் சிட்டி
என்று அழைக்கப்படும் நகரம் எது? விடை ஜெய்ப்பூர், ராஜஸ்தான். ஜெய்ப்பூரில் உள்ள கட்டிடங்களின் இளஞ்சிவப்பு வண்ணத்தின் காரணமாக இது இளஞ்சிவப்பு நகரம் என்று அழைக்கப்படுகிறது. மேலும் இது பல சுற்றுலா தலங்களால் இந்தியாவின் பாரிஸ் என்றும் அழைக்கப்படுகிறது. பீகாரின் துயரம் என்று அழைக்கப்படும் நதி எது? விடை கோசி ஆறு. இந்தியாவின் இதயம் என்று அழைக்கப்படும் மாநிலம் எது? விடை மத்திய பிரதேசம். மத்திய பிரதேசம் அதன் இருப்பிடம் காரணமாக இந்தியாவின் இதயம் என்று அழைக்கப்படுகிறது. மேலும் இது பரப்பளவின் அடிப்படையில் இந்தியாவின் இரண்டாவது பெரிய மாநிலமாகும். தெற்கின் கங்கை என்று அழைக்கப்படும் நதி எது? விடை கோதாவரி ஆறு. கோதாவரி தென்னிந்தியாவின் மிக நீளமான நதி. எனவே இது தெற்கின் கங்கை அல்லது தட்சிண கங்கை என்று அழைக்கப்படுகிறது. திருவிழாக்களின் நகரம் என்று அழைக்கப்படும் நகரம் எது? விடை மதுரை, தமிழ்நாடு. இந்தியாவின் பழக்கிண்ணம் என்று அழைக்கப்படும் மாநிலம் எது? விடை இமாச்சல பிரதேசம். பழங்கள் அதிக அளவில் இமாச்சல பிரதேசத்தில் விளைவதால் இது இந்தியாவின் பழக்கிண்ணம் என்று அழைக்கப்படுகிறது. கிழக்கின் பாரிஸ் என்று அழைக்கப்படும் இந்திய நகரம் எது? விடை ஜெய்ப்பூர். தமிழ்நாட்டின் நுழைவு வாயில் என்று அழைக்கப்படும் நகரம் எது? விடை தூத்துக்குடி. கிழக்கின் ஸ்காட்லாந்து என்று அழைக்கப்படும் நகரம் எது? விடை ஷில்லாங், மேகாலயா. ஷில்லாங்கை சுற்றியுள்ள மலைகள் ஆங்கிலேயர்களுக்கு ஸ்காட்லாந்தை நினைவூட்டியதால் இது கிழக்கின் ஸ்காட்லாந்து என்று அழைக்கப்படுகிறது. ஹாலிவுட் ஆஃப் இந்தியா என்று அழைக்கப்படும் இந்திய நகரம் எது? விடை மும்பை, மகாராஷ்டிரா. இந்தியாவின் மலைகளின் ராணி என்று அழைக்கப்படும் நகரம் எது? விடை முசோரி, உத்தரகண்ட். இமயமலைகளுக்கு மத்தியில் இருக்கும் முசோரி அதன் அழகான சூழ்நிலைகள் மற்றும் அற்புதமான சூழல் காரணமாக மலைகளின் ராணி என்று அழைக்கப்படுகிறது. தெற்கின் காஷ்மீர் என்று அழைக்கப்படும் நகரம் எது? சரியான விடை மூணாறு, கேரளா. பாரிஸ் ஆஃப் இந்தியா என்று அழைக்கப்படும் நகரம் எது? சரியான விடை ஜெய்ப்பூர், ராஜஸ்தான். இந்தியாவின் பிட்ஸ்பர்க் என்று அழைக்கப்படும் நகரம் எது? விடை ஜாம்ஜெட்பூர், ஜார்க்கண்ட். ஜாம்ஜெட்பூரில் அதிக அளவு எஃகு உற்பத்தி செய்யப்படுவதால் இது இந்தியாவின் பிட்ஸ்பர்க் என்று அழைக்கப்படுகிறது. டாடா குழுமத்தின் நிறுவனரான ஜாம்ஜெட்சி டாடாவின் நினைவாக இது ஜாம்ஜெட்பூர் என பெயரிடப்பட்டது. வட இந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படும் நகரம் எது? சரியான விடை கான்பூர், உத்தரப்பிரதேசம். இந்தியாவின் எலக்ட்ரானிக் நகரம் என்று அழைக்கப்படும் நகரம் எது? விடை பெங்களூர், கர்நாடகா. ஏரிகளின் நகரம் என்று அழைக்கப்படும் நகரம் எது? சரியான விடை உதய்பூர், ராஜஸ்தான். ஏரிகளின் நகரம் கிழக்கின் வெனிஸ் மற்றும் ராஜஸ்தானின் காஷ்மீர் என்று அழைக்கப்படும் நகரம் உதய்பூர். தென்னிந்தியாவின்
மான்செஸ்டர் என்று அழைக்கப்படும் நகரம் எது? விடை கோயம்புத்தூர், தமிழ்நாடு. கோயம்புத்தூரின் ஜவுளி தொழிலின் காரணமாக இது தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படுகிறது. இந்தியாவில் டெக்கன் ராணி என்று அழைக்கப்படும் நகரம் எது? விடை பூனே, மகாராஷ்டிரா. இந்தியாவின் புனித நதி என்று அழைக்கப்படும் நதி எது? விடை கங்கை. இந்தியாவின் நெசவாளர்களின் நகரம் அல்லது ஜவுளிகளின் நகரம் அல்லது காஸ்ட் ஆஃப் கேபிட்டல்ஸ் என்று அழைக்கப்படும் நகரம் எது? விடை பானிபட், ஹரியானா. பானிபட் இந்தியாவில் தரமான போர்வைகள் மற்றும் தரை விரிப்புகளுக்கான மிகப்பெரிய மையம் மற்றும் கைத்தறி நெசவு தொழிலின் பெயர் பெற்றதாகும். இந்தியாவில் விண்வெளி நகரம் என்று அழைக்கப்படும் நகரம் எது? விடை பெங்களூர், கர்நாடகா. பெங்களூரில் இஸ்ரோ போன்ற விண்வெளி பயன்பாட்டு மையங்கள் இருப்பதால் பெங்களூரு இந்தியாவின் விண்வெளி நகரம் என்று அழைக்கப்படுகிறது. இந்தியாவில் பேரணிகளின் நகரம் என்று அழைக்கப்படும் நகரம் எது? விடை டெல்லி. பருத்தி துணிகளின் தலைநகரம் என்று அழைக்கப்படும் நகரம் எது? விடை மும்பை, மகாராஷ்டிரா. சோயா பிரதேசம் என்று அழைக்கப்படும் இந்திய மாநிலம் எது? விடை மத்திய பிரதேசம். இந்தியாவில் சோயாபீன் உற்பத்தியில் மத்திய பிரதேசம் முதலிடம் வகிக்கிறது. சோயாபீன் கோல்டன் பீன் என்றும் அழைக்கப்படுகிறது மற்றும் எண்ணெய் வித்துக்களாக பரவலாக பயன்படுத்தப்படுகிறது. ஆசியாவின் முட்டை கிண்ணம் என்று அழைக்கப்படும் இந்திய மாநிலம் எது? விடை ஆந்திர பிரதேசம். ஆசியாவிலேயே அதிக முட்டை உற்பத்தி செய்யும் மாநிலமாக ஆந்திர பிரதேசம் இருப்பதால் இது ஆசியாவின் முட்டை கிண்ணம் என்று அழைக்கப்படுகிறது. இந்தியாவின் அரிசி கிண்ணம் என்று அழைக்கப்படும் மாநிலம் எது? விடை ஆந்திர பிரதேசம். இந்தியாவில் மொத்த அரிசி உற்பத்தியில் ஆந்திராவின் பங்கு 77% ஆகும். எனவே ஆந்திர பிரதேசம் இந்தியாவின் அரிசி கிண்ணம் என்று அழைக்கப்படுகிறது. இந்தியாவின் வைர நகரம் மற்றும் இந்தியாவின் பட்டு நகரம் என்று அழைக்கப்படும் நகரம் எது? விடை சூரத். வைரத்தை வெட்டுவதற்கும் மெருகூட்டுவதற்கும் ஒரு மையமாக சூரத் உள்ளது. உலகின் 90% வைரங்கள் இந்த நகரத்தில் மெருகூட்டப்படுவதால் இது வைர நகரம் என்று கூறப்படுகிறது. சூரத் அதன் பட்டு துணி மற்றும் பருத்தி ஆலைகளுக்கும் பிரபலமானதாக இருப்பதால் சூரத் பட்டு நகரம் என்றும் அழைக்கப்படுகிறது. சிலிக்கன் பள்ளத்தாக்கு என்று அழைக்கப்படும் இந்திய நகரம் எது? விடை பெங்களூர். இந்தியாவின் திராட்சை தலைநகரம் என்று அழைக்கப்படும் மாவட்டம் எது? விடை நாசிக்.